தாலிகல் கிதாபு, இந்த வேதம். தாலிகா என்று சொன்னால் இது, அல் கிதாப் வேதம். கிதாப் என்று ஏன் குர்ஆனை சொல்லப்படுகிறது என்று முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வது என்னவென்றால், எழுதப்பட்ட வேதம். குர்ஆனை கிதாப் என்று சொன்னால் அரபியிலே கதபா என்று சொன்னால் எழுதுதல். கிதாப் என்று சொன்னால் எழுதப்பட்ட ஒரு ஏதாவது புக்கோக்கோ நாங்கள் கிதாப் சொல்லுவோம். நூரானி ஹைரா இருக்கிறது, ஏதாவது கிதாப் என்று சொல்லுவோம். கிதாப் என்று சொன்னால் அரபியிலே எழுதப்பட்டவை என்று அதற்கு பொருள். குர்ஆனுக்கும் கிதாப் என்று அல்லாஹ் பயன்படுத்துகிறான். ஏன் என்று சொன்னால் குர்ஆன் எழுதப்பட்டவை. இது ஏன் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், பெருமானாரின் மீது வஹி இறங்கியது. வஹி இறங்கிய உடனேயே பெருமானார் என்ன செய்வார்கள்? சில சஹாபாக்களை நியமித்து வைத்திருப்பார்கள். அந்த சஹாபாக்களின் மூலமாக எது வஹியாக அருளப்பட்டதோ அந்த வசனத்தை அப்படியே எழுதுமாறு அந்த சஹாபாவுக்கு உத்தரவிடுவார்கள். உடனடியாக என்ன என்ன வசனம், என்ன என்ன அத்தியாயம் எல்லாம் இறங்கியதோ அவர்கள் எழுதி விடுவார்கள். நான் முதலிலே சொல்லி இருந்தேன், எதிலே எழுதுவார்கள் என்று சொன்னால், இது போன்ற காகிதங்கள் அந்த காலத்தில் இல்லை. ஓலைகளில், ஒட்டகத்தின் எலும்புகளில், தோள்களிலே, மூங்கில் மட்டையிலே, இலைகளிலே தான் முதலிலே குர்ஆன் எழுதப்பட்டது. எழுதியதின் மீது மற்றும் போதுமானதாக அவர்கள் செய்யவில்லை, ஞாபகம், அதற்கு மரணமும் செய்ய துவங்கினார்கள். சஹாபாக்கள் அந்த குர்ஆனை மரணமும் செய்தார்கள். அதன் காரணத்தால் தான் எழுதவும் பட்டது, அதே போல மரணமும் செய்யப்பட்டது. இதன் காரணத்தால் தான் குர்ஆன் இன்று வரை பாதுகாப்பாக எங்களிடத்தில் இருக்கு. நிறைய கிதாபுகள் இறங்கியது, தௌராத் இறங்கியது, ஜபூர் இறங்கியது, இன்ஜீல், பைபிள் என்று சொல்லக்கூடிய ஒன்று கூட எப்படி இறங்கியதோ அப்படி இருக்கிறதா என்று நீங்கள் கேட்டால் எந்த வேதமும் இல்லை. ஆனால் குர்ஆனுடைய முஅஜிஸா, குர்ஆனுடைய முஅஜிஸா கியாமத் நாள் வரை தொடரும். ஒரு எழுத்து கூட மாறாமல் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டான். இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ரா, நாங்கள் இந்த குர்ஆனை இறக்கினோம், நாங்களே இதை பாதுகாப்போம் என்று இதனுடைய பொறுப்பை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டான். இன்று வரை ஒரு எழுத்து கூட மாறாமல். ஒரு 7 வயது சிறுவன் நான் தப்பாக ஏதாவது படித்தால் உடனடியாக ஒரு 7 வயது 8 வயது சிறுவன் ஹாஃபிஸாக இருந்தால் அவன் இது தப்பு என்று காட்ட முடியும். அப்படிப்பட்ட குர்ஆன் அல்லாஹ் பாதுகாத்து இங்கே. அதற்கு முக்கியமான காரணம் எழுதப்பட்ட வேதம். கிதாபுக்கு நான் அர்த்தம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கிதாப் என்று சொன்னால் எழுதப்பட்ட. அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹியை எழுதக்கூடிய சஹாபாக்களிடம் சொல்வார்கள், சீக்கிரமாக எழுதுங்கள், நாங்கள் எது சொன்னேனோ அது மட்டும் எழுதுங்கள், மாற்றி எழுதாதீர்கள், சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். சஹாபாக்கள் குர்ஆனை மட்டும் பதிவு செய்யுங்கள், நான் ஹதீஸ் சொல்லுகிறேனே அதனுடைய அர்த்தத்தை, அதனுடைய தஃசீரை நான் சொல்லுகிறேன், அதை நீங்கள் பதிவு செய்யாதீர்கள் என்று அதுவும் சொல்வார்கள். தஃசீரையும் பதிவு செய்து விட்டால் எது குர்ஆன் எது பெருமானாருடைய வார்த்தை என்று அதை நாங்கள் பிரிவு செய்ய முடியாது, ஃபரக் செய்ய முடியாது என்று பெருமானார் அடிக்கடி சொல்வார்கள். எது நான் இந்த ஆயத்தின் அர்த்தமாக சொல்லுகிறேனோ அது நீங்கள் எழுதாதீர்கள், எது குர்ஆன் வஹி என்று நான் சொல்லுகிறேனோ அதை மாத்திரம் எழுதுங்கள் என்று, குர்ஆனை தவிர வேற எதுவும் எழுதாதீர்கள் என்று சொல்வார்கள். ஏதாவது எழுதி இருந்தால் குர்ஆன் அல்லாத என்னுடைய அர்த்தத்தையும் நீங்கள் எழுதி இருந்தால் அதை நீங்கள் கழித்து விடுங்கள் என்று சொல்வார்கள். ஏன் இப்படி? ஹதீஸை கூட எழுதக்கூடாது என்று சொல்லியிருந்தார்கள் வஹீயுடைய இறங்கிக்கூடிய அந்த காலத்திலே. ஏன் என்று சொன்னால் குர்ஆனும் ஹதீஸும் சேர்ந்து கலப்படமாகி போனால் பின்வரக்கூடிய சமுதாயத்திற்கு அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தைகளை, அல்லாஹ்வுடைய இந்த குர்ஆனை சேர்ப்பதற்கு அது கஷ்டமாகிவிடும் என்று சொல்லி நான் சொல்லக்கூடிய வார்த்தை ஹதீஸ் என்று சொன்னால் பெருமானாருடைய வார்த்தை, குர்ஆன் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வார்த்தை, ஹதீஸை நீங்கள் எழுதாதீர்கள் என்று தடை செய்தார். இது ரொம்ப பெரிய தொலைநோக்கு செய்தி என்று சொல்லலாம்.